Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டுவல் பவர் சப்ளை சர்க்யூட்டு நம்மகிட்ட இருக்குது. அதை எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் அதை ட்ரா பண்ணி எப்படி பிசிபி டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், பிசிபி டிசைன் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறைய பிசிபி ரிலேட்டட் டிசைன் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பின் அவுட்டு, அதாவது 7812 7912ஓட பின் அவுட்டு. 7812ன்றது பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதாவது 78ன்றது பாசிட்டிவ் வோல்ட்டு, அந்த ரெகுலேட்டர் ஐசியோட சீரீஸு. 12 அப்படின்றது 12 வோல்ட்டு. அதே மாதிரி 7805 நம்ம பார்த்துருப்போம். 7905 அப்படின்னா -5 வோல்ட்டு. 7912னா -12 வோல்ட்டு. ஃபஸ்ட் பின் இன்புட், செகண்ட் பின் கிரவுண்டு, தேர்ட் பின் அவுட்புட். இதே இது 7912ல் ஃபஸ்ட் பின் கிரவுண்டு, செகண்ட் பின் இன்புட்டு, தேர்ட் பின் அவுட்புட். அவுட்புட் ரெண்டுலேயுமே காமனாக தான் இருக்கும். இன்புட்டு கிரவுண்டு மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பின் அவுட்டு. நம்ம இதில் நிறைய டைப் ஐசி இருக்குது. 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, 18, 24 நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வந்து டுவல் பவர் சப்ளை 12 வோல்ட்டுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். +12 வோல்ட்டு, -12 வோல்ட்டுக்கு நம்ம இப்போ சர்க்யூட்டு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க சர்க்யூட் டயக்ராமு. இதில் பார்த்திங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏசியை டிசியாக மாற்றுறது, இன்னொன்று ரெகுலேஷன், அதாவது வோல்ட்டை ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது. அந்த ஏசியை டிசியாக மாற்றுறது தான் பார்த்திங்கன்னா டயோடு. நம்ம ஒரு டயோடோட ஒர்க்கிங்கே அதுதான். ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான். நம்ம 4 டயோடுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 4 டயோடில் பார்த்திங்கன்னா அதை சர்க்யூட்டை பாருங்கள். D1 D3 அப்படின்றது நம்மளுக்கு D1ஓட மைனஸு, D3ஓட ப்ளஸ்ஸு, இப்படி ஆல்டர்னேட்டாக கனெக்ட் ஆகிற இடத்துல ஏசி வோல்டேஜ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். D1ஓட மைனஸும் D3ஓட ப்ளஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஏசி வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அதாவது ஒரு 12 வோல்ட்டு கொடுத்தாச்சு, ஏசி 12 வோல்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா D2ஓட மைனஸும் D4ஓட ப்ளஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல இன்னொரு ஏசி வோல்டேஜ், அதாவது இன்னொரு 12 வோல்ட்டு ஏசியை கொடுத்தாச்சு. இப்போ 2 டயோடோட மைனஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டர் ப்ளஸ், அதாவது D3 D4ஓட மைனஸ், ரெண்டோட மைனஸையும் கனெக்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸை கொடுத்தாச்சு. அதுதான் நம்மளுக்கு 7812ஓட இன்புட் பின்னு. அதே இது பார்த்திங்கன்னா D1 D2ஓட பாசிட்டிவ், ரெண்டோட பாசிட்டிவ் பின்னு கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம நேராக கெப்பாசிட்டர் மைனஸ் கொடுத்துருக்கோம். 2 டயோடோட ப்ளஸ் கனெக்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டர் மைனஸு, 2 டயோடோட மைனஸ் கனெக்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டர் ப்ளஸ்ஸு. இதுதான் சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா C1 C2, C1ஓட மைனஸும் C2ஓட ப்ளஸ்ஸையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி C3ஓட மைனஸும் C4ஓட ப்ளஸ்ஸையும் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா 0 வோல்ட் இருக்கும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் 0 வோல்ட் இருக்கும். அதை நம்ம டேரெக்டாக C1ஓட மைனஸும் C2ஓட ப்ளஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு 2 ஐசியோட கிரவுண்டுக்கும் கொடுக்கணும். அதே தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா C3ஓட மைனஸும் C4ஓட ப்ளஸும் கனெக்ட் ஆகிற இடத்துலையும் கொடுக்கணும். அதே தான் உங்களுக்கு அவுட்புட் கிரவுண்டும். C1ஓட ப்ளஸ் தான் பார்த்திங்கன்னா 7812ஓட ஃபஸ்ட்டு பின் இன்புட்டுக்கு போகும். அடுத்து C2ஓட மைனஸ் தான் மைனஸ் வோல்டேஜ், அது நேரம் 7912ஓட செகண்ட் பின்னுக்கு போகும். அதுதான் அதோட இன்புட் பின்னு. 2 ஐசியோட தேர்டு பின்லையும் நம்ம அவுட்புட் எடுத்து பாசிட்டிவ் 12 வோல்ட்டு, நெகட்டிவ் 12 வோல்ட்டாக நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் அதோட டயக்ராம். D1 D2 D3 D4 நாலுமே 1N4007 1 ஆம்ஸ் டயோடு தான். C1 C2ன்றது 25 வோல்ட்டில் 1000 மைக்ரோஃபரட்டு, C3 C4ன்றது 16 வோல்ட்டில் 10 மைக்ரோஃபரட்டு. இந்த மாதிரி நம்ம 12012 ஏசி வோல்டேஜை நம்ம டிசியாக மாற்றி அதை நம்ம அவுட்புட்டில் பார்க்கும்போது +12 வோல்ட்டு -12 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணி கொண்டு வரோம். அதுதான் அந்த டுவல் பவர் சப்ளையோட சர்க்யூட்டு. இப்போ நம்ம இதை பிசிபி டிசைனில், அதாவது சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம இதை ட்ரா பண்ணி பிசிபி டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி பிசிபியை கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ECEDA அப்படின்ற சாஃப்ட்வேர். இது நீங்கள் இது இருக்குது, நிறையா இது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பிசி டிசைனிங் சாஃப்ட்வேருக்கு நிறையா இருக்குது. நம்ம இப்போ இதில் வந்து நம்ம ECEDA பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டுவல் பவர் சப்ளை சர்க்யூட் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டைட்டில். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்குது. வயரிங் டூல்ஸு, ட்ராயிங் டூல்ஸ், அது மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம எதுனாலும் இந்த காம்போனன்ட் எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வயரிங் டூல்ஸு. இதில் பார்த்திங்கன்னா வயர்ஸ், கிரவுண்டு, VCC எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைப்ரரியில் போய் நம்ம வேணுங்கிற டயோடு, கெப்பாசிட்டர் எதுனாலும் சர்ச் பண்ணி கூட நம்ம சர்க்யூட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸு. இதில் நம்ம இப்போ லைப்ரரின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நான் இப்போ சர்ச் பண்ணுறேன் 1N4007 டயோடு. நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான என்னென்ன காம்போனன்ட்லாம் நமக்கு தேவையோ ஃபஸ்ட்டு இதில் சர்ச் பண்ணி நம்ம அந்த ஒர்க் ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் பண்ணுறது அடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 4 டயோடு வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதோட டயோடோட சிம்பிள், டயோடு எப்படி இருக்குன்ற மாதிரி இமேஜுமே உங்களுக்கு அதில் காட்டியிருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அது என்ன டயோடு உங்களுக்கு, ஏன்னா எஸ்எம்டி டைப்லேயும் வரும், இதில் நிறையா டைப்ஸ் காட்டும். உங்களுக்கு எந்த டயோடு அதில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இதில் ஒர்க் ஷீட்டில் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டயோடோட ரொட்டேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்யூட்டுக்கு தக்கன நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி நேமையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். 4007 எஸ் அந்த மாதிரி எதுனாலும் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய சேஞ்ச் பண்ணிக்கலாம். டயோடு 1, டயோடு 2 நம்ம இஷ்டம் தான், நம்ம எதுனாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு டயோடு வேணும். டயோட ஏசியோ டிசியை மாற்றினதுக்கப்புறம் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். டிசி வோல்டேஜ் அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகி நிற்கும். இப்போ நம்ம தான் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 டயோடு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கெப்பாசிட்டர் பேஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு கெப்பாசிட்டர் நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அதாவது 1000 மைக்ரோஃபாரட்டில் 2 கெப்பாசிட்டர் போடணும், அதை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் ஐசி 7812. இது வந்து பாசிட்டிவ் வோல்ட் 12 வோல்ட் ரெகுலேட்டரு. 7912ன்றது நெகட்டிவ் 12 வோல்ட் ரெகுலேட்டர், அதாவது -12 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. 7812 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, செகண்ட் பின் கிரவுண்டு, தேர்டு பின் அவுட்புட்டு. 7912 அதாவது -12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் கிரவுண்டு, செகண்ட் பின் இன்புட்டு, தேர்டு பின் அவுட்புட்டு. இப்போ நம்ம சேம் அந்த 1000 மைக்ரோஃபாரட் இன்னும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு கனெக்டர், அதாவது இன்புட் அவுட்புட் கனெக்டர் நம்ம வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம கனெக்டர் நிறையா விதமான கனெக்டர் இருக்குது, நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை டயக்ராமில் கனெக்டர் போடுற மாதிரி காட்டி நம்ம பிசிபி டிசைன் பண்ணும்போது கனெக்டர் நம்ம டேரெக்டாக கூட சால்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய விதமான டைப்ஸ் கனெக்டர் இருக்குது, நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசிடிசி கனெக்டரு, டெர்மினல் பிளாக்ஸு, ஹெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்புட்டுக்கு ஒரு கனெக்டர், அவுட்புட்டுக்கு ஒரு கனெக்டர், அந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு D1ஓட மைனஸு, D3யோட ப்ளஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே இருக்க இன்னொரு டயோடையும் ஆல்டர்னேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணி, அதாவது இதோட மைனஸ் அதோட ப்ளஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணி ஏசி வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து 2 ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு, 2 டயோடோட மைனஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டூவல் பவர் சப்ளை சர்க்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 கெப்பாசிட்டரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த ஏசி வோல்டேஜ் 0 வோல்ட்டை 2 கெப்பாசிட்டர் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சென்டரில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 டயோடோட மைனஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டர் ப்ளஸ்ஸு, 2 டயோடோட ப்ளஸ்ஸு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டர் மைனஸு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஏசியை டிசியை மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் அந்த C1க்கு அக்ராஸாக நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வோல்ட்லேயும், C2க்கு அக்ராஸாக நீங்கள் செக் பண்ணும்போது நெகட்டிவ் வோல்டேஜ்லேயும் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நம்ம எல்லா கிரவுண்டையும் நம்ம இப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவுட்புட்டையும் நம்ம டேரெக்டாக அவுட்புட் கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 7812க்கு இன்புட் கொடுத்தாச்சு. 7812ஓட அவுட்புட் கனெக்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டோட்டல் சர்க்யூட் இவ்வளோ தான். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்யூட்டை நம்ம சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணணும். நீங்கள் கலரிங் கூட கொடுத்துக்கலாம். பாசிட்டிவ் வோல்டேஜுக்கு ரெட் கலர் கொடுத்துக்கலாம், நெகட்டிவ் வோல்டேஜுக்கு நம்ம க்ரீன்லேயே வச்சுக்கலாம், கிரவுண்டுக்கு வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்தந்த ரூட்டிங்க்கு நம்ம கலர் செட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம சர்க்யூட்டை இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே தான் நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பிடிஎஃப்லேயோ ஜேபிஜிலேயோ நம்ம டேரெக்டாக ஒரு சேவ் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்துக்கும் கலரிங் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. பாசிட்டிவ் வோல்டேஜ்லாம் ரெட் கலரும், கிரவுண்டுக்கு பிளாக் கலரும், நெகட்டிவ் வோல்டேஜுக்கு க்ரீன் கலரும் கொடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு பிசிபியாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், பார்க்கலாம் அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சர்க்யூட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிடலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், D1 D2 எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சர்க்யூட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி D1ஓட மைனஸு, D3யோட ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட்டாக கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஏசி வோல்டேஜ், D2ஓட மைனஸு, D4ஓட ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட்டாக கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஏசி வோல்டேஜ், 2 டயோடோட ப்ளஸ்ஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டர் மைனஸு, அதுதான் நம்ம 7912க்கு இன்புட்டாகவும் கொடுத்துருப்போம். அடுத்து 2 டயோடோட மைனஸு கனெக்ட் ஆகிற இடத்துல கெப்பாசிட்டர் ப்ளஸ்ஸு, அதுதான் நம்ம 7812க்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம். 2 ஐசியோட அவுட்புட்டையும் நம்ம அவுட்புட் கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான்.
டோட்டல் சர்க்யூட் சிம்பிளாக தான் இருக்கும். ஏசி டிசி மாற்றுறதுக்கு நம்ம டயோடு யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் வோல்டேஜுக்கு ஒரு கெப்பாசிட்டர், நெகட்டிவ் வோல்டேஜுக்கு ஒரு கெப்பாசிட்டர் நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கன்வெர்ட் ஸ்கெமெட்டிக் டு பிசிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ட்ரா பண்ண ஸ்கெமெட்டிக் டயக்ராம் வந்து பிசிபியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் காப்பர் லேயர் எத்தனை, ஏன்னா நிறைய இல்லை ஒரு போர்ட்லேயும் நிறைய காப்பர் லேயர்ஸ் உள்ள பிசிபிலாம் இருக்குது. நம்ம எந்த லேயர் என்னன்றதை ஃபஸ்ட்டே ஆப்ஷனில் கொடுத்துடணும். எத்தனை லேயரு, அதோட போர்டோட டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா அந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், U1 என்ன, U2 என்ன, U3 என்ன, அது மாதிரி எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் டயக்ராமில். அதை பார்த்து இன்புட் கனெக்டர் எது, அவுட்புட் கனெக்டர் எது அப்படின்றத கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேண்டமாக கீழே இருக்கும் எல்லா காம்போனண்ட்டும், அதை தூக்கி மேலே வச்சுருங்க. அந்த லே அவுட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக அங்கங்கே பக்கத்தில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம நீட்டாக டிசைன் பண்ணலாம். எடுத்தோடனே எல்லாமே நீட்டாக பண்ணிட முடியாது. ஒரு 2-3 சர்க்யூட் நீங்கள் ட்ரா பண்ண இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல நம்ம பக்கத்தில் அந்த லே அவுட்டுக்குள்ளே எல்லா காம்பவுண்ட்டையும் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்டர் பக்கத்தில் 4 டயோட ப்ளேஸ் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டரையுமே பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இல்லை மேலேயும் ரொட்டேஷனுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த காம்பனண்ட்டை ரொட்டேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட் ரெகுலேட்டர், அதாவது 7812வையும் கீழே வந்து 7912வையும் நம்ம வச்சுருக்கோம். இன்புட் கனெக்டர் லெஃப்ட் சைடு, அவுட்புட் கனெக்டர் ரைட் சைடு. இப்போ 7912 இந்த மாதிரி வச்சுருக்கோம். அவுட்புட் கனெக்டர் இங்கே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ராக் போடணும். ட்ராக் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிடலாம். 10 மைக்ரோஃபேரட்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காட்டும். இந்த இதில் நிறைய விதமான டைப் கெப்பாசிட்டர் இதில் காட்டும். எஸ்எம்டி எல்லாமே இருக்கும். நம்ம வோல்டேஜும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 16 வோல்ட், 25 வோல்ட்டு, 35 வோல்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதுன்றதை பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணாலே ரைட் சைடில் உங்களுக்கு சிம்பிள்ஸு, அடுத்து அந்த என்ன டைப்பு, போர்டில் எப்படி இருக்கும், அதோட இமேஜ் என்னன்றதையும் கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 ரெகுலேட்டர் ஐசிக்கும் நம்ம அவுட்புட் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் 2 கெப்பாசிட்டி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் C1 C2 நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி C3 C4 சீரிஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அவுட்புட், அதாவது 7812ஓட அவுட்புட்டையும் C3யோட ப்ளஸ்ஸு அதே மாதிரி அதை அவுட்புட் கனெக்டரில் கனெக்ட் பண்ணணும். அடுத்து நெகட்டிவ் வோல்டேஜ் 7912ஓட அவுட்புட்டையும் C4ஓட மைனஸையும் அவுட்புட் கனெக்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம் 2 வோல்டேஜஸ்க்கும். ப்ளஸ் 12 வோல்ட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர், மைனஸ் 12 வோல்ட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டரு. அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன் அந்த இதுக்கு லே அவுட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இம்போர்ட் சேஞ்சஸ் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அது நம்ம இம்போர்ட்னு கொடுத்தா தான் அந்த என்னன்றதை செக் பண்ணோம். நம்ம ஆட் பண்ண காம்போனண்ட்டை இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இருக்குது 2 கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது. பாசிட்டிவ் வோல்டேஜுக்கு ஒன்று, நெகட்டிவ் வோல்டேஜுக்கு ஒன்று. ஃபஸ்ட்டு போர்டில் இப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 7812, கீழே 7912, இன்புட் கனெக்டர் லெஃப்ட் சைடு, அவுட்புட் கனெக்டர் ரைட் சைடு. இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதோட 3D வியூ, 2D வியூ, 3D வியூ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். 2Dன்றது ஜஸ்ட் உங்களுக்கு காம்போனன்ட் இன்சர்ட் பண்ணாமல் சிம்பிளாக காமிக்கும். 3D அப்படின்றது நம்ம ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு எல்லாத்தையும் ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கனெக்டர் வந்து ஆப்ஷனல் தான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக இது இல்லாமல் நிறைய டைப்ஸ் கனெக்டர் இருக்குது. நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 4 டயோடு, 4 கெப்பாசிட்டரு, 2 ரெகுலேட்டர் ஐசி, 2 கனெக்டர், இன்புட்டுக்கு ஒன்று, அவுட்புட்டுக்கு ஒன்று. இப்போ நம்ம இதை ட்ராக் வச்சு கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. டாப் லேயர், பாட்டம் லேயர், டாப் சில்க் லேயர், நிறைய லேயர்ஸ் இருக்குது. டாப் லேயர் அப்படின்றது நம்ம போர்டுக்கு மேலே ட்ராக் போடுறது. பாட்டம் லேயர் அப்படின்றது போர்டுக்கு கீழே ட்ராக் போடுறது. டாப் சில்க் லேயர், பாட்டம் சில்க் லேயர் அப்படின்னா டாப்பில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் லெட்டர்,
பாட்டம் சில்க் லேயர்ன்றது பாட்டமில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் லெட்டர். நான் எல்லாத்துக்கும் இப்போ ட்ராக் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அதில் ஒரு ஒயிட் லைன் சிம்பிளாக உங்களுக்கு எங்கெங்கே அந்த ட்ராக் போகணுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுபடி நீங்கள் ட்ராக் போட்டாலே போதும். ஒரு ட்ராக் மேலே இன்னொரு ட்ராக் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அது மேக்ஸிமம் அதை அலோவ் பண்ணாது. நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் 2-3 சர்க்யூட் நிறைய டிசைன் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், அது எல்லாமே அங்கங்கே ஒரு லைன் மாதிரி காட்டும். நீங்கள் அதை ஏதாவது ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அது எந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி லைன் காட்டும். அது மேலேயே நீங்கள் போய் ட்ராக் போட்டுக்கலாம். இதில் ஆட்டோ ரூட்டரும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ராக் போட்டு கொடுத்துரும். இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுமா அப்படின்றது டவுட் தான். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் போட ட்ரை பண்ணணும். முடியல அப்படின்னா அந்த ஒரு சில ட்ராக் மட்டும் நம்ம டாப் லேயரும் கலந்து போட்டுக்கலாம். ஒரு சில 2 சைடு பிசிபிலாம் இருக்கும், நம்ம அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டம் லேயர்லேயே ட்ராக் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே சிம்பிள் சர்க்யூட் தான், அதனால் ஈஸியாக போட்டுடலாம். எஸ்எம்டி டைப் அந்த மாதிரி போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு சில நேரம் டாப் அண்ட் பாட்டம் 2 லேயர்லேயுமே ட்ராக் போட்டால் கொஞ்சம் காம்பேக்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் சர்க்யூட் தான். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ஓரளவுக்கு நம்ம ட்ராக் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டியஸ் அப்படின்ற ஒரு ஆப்லேயும் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இசிடியும் ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய சர்க்யூட்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நிறையா டைப்பு சர்க்யூட் நம்ம எடுத்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம 7377 வச்சு ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் போர்டு நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டு ரெடி பண்ணியிருந்தோம். இதே சாஃப்ட்வேரில் தான் நம்ம ட்ரை பண்ணி அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம பிசிபியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ற அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதையும் பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம பிசிபி டிசைன் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். இனிமேலும் நம்ம அடுத்தடுத்து பண்ணுவோம். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரே ஒரு ட்ராக் மட்டும் இப்போ நம்மளுக்கு போட முடியாமல் இருக்குது. நம்ம இப்போ அதை என்ன செய்யலாம்னா அதுக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து தான் நம்ம இந்த சைட்லேருந்து தான் ஒரு ட்ராக் வரணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த கெப்பாசிட்டருக்கு ரைட் சைடில் வச்சுட்டு இந்த கெப்பாசிட்டர் அப்படியே டெலிட் பண்ணி அந்த ட்ராக் டெலிட் பண்ணிட்டு கெப்பாசிட்டர் ரைட் சைடு வச்சுட்டு இந்த ட்ராக் எப்பயும் போல நம்ம சென்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே அவுட்புட் கனெக்டரோடு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான். நம்ம அதுக்கு தக்கன யோசிக்கணும். இது இந்த இடத்துல என்ன ட்ராக் வரணும், நம்ம இதை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக யோசிச்சோம்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம இதை லெட்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா U3 U4 அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதை இன்புட் அவுட்புட்ன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து 7812 7912 காம்போனன்ட் நேமும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர், இதுவும் 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா 1000 மைக்ரோஃபேரட், அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் ட்ராக் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம ட்ராக்கோட லென்த்து அதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ட்ராக்கோட திக்னஸ் வித்து அதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 1.2 கிட்ட வச்சுருக்கோம் ட்ராக்கோட வித்து. நம்ம அதை வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த டிஆர்சி எரர் எதுவும் இருக்கான்றதை நம்ம பார்த்தோம். எதுவும் எரர் இல்லை. ஏன்னா நம்ம எதாவது ஓவர்லே பண்ணோம் இல்லை கனெக்ட் பண்ணல அப்படின்ற மட்டும்தான் அது எரர் காட்டும். சர்க்யூட்டையும் நம்ம டிசைன் பண்ண பிசிபியும் வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கும். நம்ம எரர் எதுவும் இல்லை. அவ்வளோதான். இது போக பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட நேம் கூட இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதில் மேலே டீன் போட்டிருக்கு பார்த்திங்களா, டெக்ஸ்ட் டூல். அதை நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போர்டுக்கு வந்து ஹோல்ஸ், அதாவது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண மாதிரி போர்டு ஹோல்ஸ்க்கும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் நம்ம ட்ரில் பண்ண போகிறன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா டூவல் பவர் சப்ளை பிசிபி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டாப் லேயர் அப்படின்றது போர்டுக்கு மேலே நம்ம கொடுக்குற ட்ராக்கு. இந்த காம்பனண்ட்லேருந்து அந்த காம்பனண்ட் போன்ற ட்ராக்கு. அடுத்து பாட்டம் லேயர்னு போர்டுக்கு அடியில் போடுற ட்ராக்கு. டாப் சில்க் லேயர் அப்படின்றது போர்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே டாப் சில்க் லேயர்னு சொல்லுவோம். பாட்டம் சில்க் லேயர் அப்படின்றது போர்டுக்கு அடியில் நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே பாட்டம் சில்க் லேயர்னு சொல்லுவோம். இதில் இன்புட் சைடு நம்ம மென்ஷன் பண்ணலாம். டில்ட்டு 0 டில்ட்டுன்னு போட்டிருக்கேன். அதாவது ஏசி வோல்டேஜ் மென்ஷன் பண்ணுறதுக்கு அதை நம்ம 0ன்னு போட்டுக்கலாம், இல்லை கிரவுண்டுன்னு போட்டுக்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இல்லை ப்ளஸ் V கிரவுண்டு மைனஸ் V அப்படின்னு நம்ம கூட மென்ஷன் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டாப் சில்க் லேயரில் இருக்குது, நம்ம பாட்டம் சில்க் லேயர் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். அவ்வளோதான். டோட்டல் நம்ம ஃபஸ்ட்டு இதில் சர்க்யூட்டை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அடுத்த பிசிபி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். அதில் ட்ராக் போடுறது எல்லாத்தையும் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதோட 3D வியூ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இதை ஒரு ட்ராக் மேலே வச்சிங்கன்னா அந்த ட்ராக் எங்கெல்லாம் போகுது என்னன்றது, அதோட திக்னஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு காமிச்சிரும். இப்போ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். இதை 3D வியூ நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெட்டர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. இன்புட் அவுட்புட் பாட்டமில் எல்லா ட்ராக்லாம் எங்கெங்கே போகுது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டாப் சில்க் லேயர்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது பாட்டமில் கூட நம்ம செட் பண்ணலாலும் செட் பண்ணிக்கலாம். பாட்டம் அப்படிங்கும்போது அது அப்படியே இன்வெர்ட் ஆகி வரும். மேலே ப்ளஸ் வோல்ட் இருக்க இடத்த வந்து நம்ம கீழே எப்படி அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குன்றதை கரெக்டாக கொடுக்கணும். அதாவது மிரர் ஆகி வந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து பாட்டம் லேயர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், போர்டு பாட்டம் லேயர்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், டில்ட்டு கிரவுண்டு, டில்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு மைனஸ் வோல்ட்டு. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.